இந்த கேரட்டை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகிப்போச்சு. மாசமாக இருக்கவில்லைக்கு அன்னன்னைக்கு குடுறி அதை ஃப்ரிட்ஜில் வைக்காதன்னு சொல்லிக்கிருக்கேன். சும்மாவே தைராய்டுக்கு மாத்திரையை கொடுத்து எக்கிற ஆளுக கூடி போயிரும் குறைஞ்சி போயிரும்ட்டு. இதை தேவையில்லாமல் 2 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த பிள்ளைக்கு கொடுத்தா எனத்துக்காக அந்த உடம்புக்கு அன்னாட வாங்கிட்டு வர காய்கறியில் பழத்துகளை அன்னாட குடுறினா அதுக்கு மேலு வலிக்கு உட்காந்துருக்காள் இந்த பொம்பளை. சோறாக்கி வைக்கிறதே மழையை முறிக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு தர்றா. நம்மளால இதை ஜூஸை போட்டு கொடுப்போம். அம்மாச்சி அம்மாச்சி என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அம்மாச்சி? என்னாடி பாருமே எனக்கு இப்படி தூரம் நடந்து வந்திருக்க நீ தேவையில்லாம. உன்னை என்ன சொல்லியிருக்கேன், பெட்ரூமில் இருக்கணும் இல்லாட்டினா சோவாவில் வந்து உட்காரணும். அதை விட்டுட்டு சும்மா அங்கிட்டு நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல்ல. எதுக்கு நீ அடுப்படிக்கலாம் வந்துக்கிருக்க? என்ன வேணுமா குடிக்க செய்ய? சத்தம் போட்டுக்க வேண்டியதானே? ஆமாச்சி நான் வந்திருப்பேன்ல. இல்லம்மாச்சி, ஒரு மாதிரி போர் அடிச்சுட்டு கிடந்துச்சு. அதான் இங்கே உட்காந்து உங்க கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமேன்னு சொல்லி வந்தேன். நான் ஏதாவது உட்காந்துக்கிட்டே கட் பண்ணி தரட்டுமா உங்களுக்கு? அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேணாம். சரி முத்தூரம் வண்டியில சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இரு, அது போதும். ஆமாச்சி நான் வேலையை பார்த்துக்கிறேன். நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், புரியுதா? காலைல என்ன டிஃபன் சாப்பிட்டேன்னா ஒருத்தவங்க அத்தை சாப்பிட்றதுக்கு காலையில இட்லி தான் கொடுத்தாங்க அம்மாச்சி. மாச்சி டெய்லி இட்லி தோசைலாம் சாப்பிடவே முடியலம்மாச்சி. நெஞ்சு கரைச்சிக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரியே வருதுமாச்சி எனக்கு. மத்தியானத்துக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லா காரசாரமாக செஞ்சு கொடுங்க அம்மாச்சி. அவ ஒரு சோம்பரிச்சிருக்கி, ஒரு சப்பாத்தியை போட்டோம், ஒரு இடியாப்பத்தை போட்டோம், ஒரு ஊத்தாப்பத்தை போட்டோம், ஆப்பத்துக்கு சுட்டோம், எதையும் செய்ய மாட்டா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த இட்லி, இந்த தோசை, இந்த நொட்டிலி, இந்த தோசை, வேற என்னும் தெரிஞ்சாதானே. அவங்க ஆத்தா வீட்டில் அந்த இட்லி தோசையை ஊற்ற மாட்டாளுங்க, வெறும் சோறாய் திம்பாளுக அவ்வளோ இருக்கு. ஏமாச்சி நாக்கு குருத்தியா, அதனால சொனையா ஏதாவது செஞ்சு கொடுமாச்சி. எல்லாம் சாப்பிடவே முடியல, சாப்பாடை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு. அதாவது அப்படியே காரசாரமாக அப்படியே சாப்பிடணும் போல இருக்கமாச்சி. சரி நீ முதல்ல உட்காரு, உட்காந்துக்கே வேசு, ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. என்ன வேணுமோ அதுக்கப்புறம் சொல்லுவேன். தள்ளிக்கே அந்த சோஃபாவை எடுத்து போடுற, அதில் உட்காரு. ஏமாச்சி சும்மா சேர் எடுத்து போடுங்கம்மாச்சி, அதிலே உட்காந்துக்கிறேன். எதுக்கு சோஃபாவில் எழுத்துட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க தேவையில்லாம? அதுக்கு இல்லைம்மா, இந்த நேரத்தில் தரையிலேயே உட்காந்து எந்திரிக்கக்கூடாது. உன்னி உட்காந்து எந்திரிச்சின்னா அதுவும் நம்ம குழந்தைய வந்து பாதிக்கும். அப்படியே உட்காரக்கூடாது. அதுமாதிரி காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டு உட்காரக்கூடாது. காலில் நீர் கோர்த்துக்கிட்டு நீர் சுரந்துக்கிறோம், வீங்கிக்கிறோம் காலெல்லாம். அதனால சோஃபா வெளுத்து போடுறேன் அம்மாச்சி, அதை நல்லா சாஞ்சிக்கிட்டு கால் நீட்டிக்கு வந்து பேசு. ஏமாச்சி நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு தள்ளுவீங்க அம்மாச்சி? நான் தள்ளிக்கிறேன் அம்மாச்சி. என்னாடி நீ கேன பிள்ளை எனக்கு பேசிக்கிருக்க? சும்மா இருக்க நேரம்டா நீ எந்த வழியும் செய்யின்னு சொல்ல போற வயசு பிள்ளை. இந்த மாதிரி நேரத்தில் நீ செம்பை கூட தூக்கி வைக்கக்கூடாது. ரொம்ப அழுங்காமல் குலுங்காமல் இருக்கணும். இந்த காலத்தில் குழந்தை கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அது மலம் முழுங்குற வேலையை காட்டிலும் பயங்கரமான வேலையாக இருக்கும் போல இருக்கு. அதனால கடவுள் கொடுத்த குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றி வச்சுக்கிறணும், புரியுதா? இந்த 10 மாதத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீ செய்யணும். அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் நடந்துக்க, உன்னை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். சரிங்க மச்சி, நீங்களே தள்ளி போடுங்க, நான் ஒன்றும் செய்யலை. உங்கள் மகளுக்கு மேலே இருக்கீங்க, நீங்கள் அட்வைஸ் பண்ணியே கொன்றுவீங்க போல இருக்கு. ஆமே வா, அந்த உட்காரு வா, சும்மா நின்றுக்கே இருக்காத கால் கெடுக்க. ஏமாச்சி உங்களுக்கு உடம்பு டயர்ட் இல்லையா அம்மாச்சி? இந்த வயசுல நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அதனால உன்னை பண்ணிக்கே இருக்கீங்க. உங்களுக்கு கை காலெல்லாம் வலிக்கலையாமாச்சி? நாங்களாம் அந்த காலத்து ஆளுக. நாங்களாம் சோளம் கம்பு வரகு தினை குதிரைவாளின்னு சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. அதனால எங்களுக்கெல்லாம் இப்பயும் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த காலத்து பிள்ளையே தான் என்னமோ நூடுல்ஸு மேகி என்னத்தையும் தின்னுக்கிட்டு கை வலிக்குதுன்றீங்க, கால் வலிக்குதுன்றீங்க. இப்பயே கிளவி எனக்கு பூரா உடம்பு பூரா வலிக்குதுன்னுருக்கீங்க. எங்களை மாதிரி நீங்களும் தானியங்களை சாப்பிட்டு வாங்க. நல்ல கிழங்கு வகைகளை சாப்பிடுங்க, பயறு வகைகளை சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டாலே போதும். பச்சை காய்கறி கீரை வகைகள். இப்போ தானே இந்த கீரைகள்லாம் ஒரு கட்டு ஓட்டுக்கிட்டு 30 ரூபா 40 ரூபான்னு விற்றுக்கிட்டுறாளுங்க. நாங்களாம் அப்போ பல கீரை அப்போ பிடிங்கி தோட்டத்தில் பிடிங்கிட்டு வருவாங்க. எல்லா கீரையும் கலந்து மொத்தமாக போட்டு வேக வச்சு சுண்டு வச்சு சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டதுனால நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதனால் அம்மாச்சி என்ன வச்சு கொடுக்குறோன்னா அதை நீ சாப்பிடு. நீ அம்மாச்சி வயசு வரைக்கும் நல்லா இருப்ப. ஆமாமாச்சி, உங்களை பார்த்தேன். அம்மாவை எப்போ பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஏனத்தினாலும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்று பாத்திரம் கழுவுறாங்க, இல்லை துணிமணி துவைக்கிறாங்க, இல்லை துணிமணியை மடித்து வைக்கிறாங்க, அதிலாட்டினா வீடு வாசல்லாம் கூட்டி துடைக்கிறாங்க. என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சும்மா இருந்தால் மண்டை பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. உங்கள் அம்மா எப்பயுமே அப்படித்தான். சின்ன வயசில் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கா. உங்கள் பெரியம்மா கூட கொஞ்சம் சோம்பேத்தனப்படுவா சில நேரத்தில். ஆனால் உங்கள் அம்மா எப்பயுமே சிடுன்னு வேலையை செஞ்சுக்கே தான் இருப்பா. அவளுக்கு சமையல் செய்யறது நல்லா ஆர்வம், நல்லா செய்வா.
என்னைய காலம் நல்லா கைப்பக்குவோம் அவளுக்கு. சமையல்னு சொல்ல வந்து ஞாபகம் வருது. நீ என்னமா வாய்க்கு ருசியாக கேட்டையில நல்லா காரசாரமாக வேணும்ண்டு என்ன வேணும்னு சொல்லி செஞ்சு தரேன் அம்மாச்சியே. அம்மாச்சி எனக்கு தக்காளி சாதம் செஞ்சு உருளைக்கிழங்கு வறுத்து தரீங்களா? அம்பிட்டு தானே, பேசாம இரு. ஒரு 3/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துறேன் உனக்கு. நல்ல தக்காளி சாதத்தை வச்சு நல்ல உருளைக்கிழங்க வறுத்து தாரேன், சாப்பிட்றேன். ஆஹாஹாஹாஹா, யார் வீட்டு காசு எடுத்து யாருக்கு செலவு பண்றது? நான் ஒரு காசு அரை காசுமா சாப்பிட்டு சாப்பிடாம சேர்த்து வச்ச சொத்து இது. தக்காளி என்ன விலை வைக்குது தெரியுமா? கிலோ 70 ரூபா வைக்குது. 70 ரூபா வைக்கிறப்ப உன் பேத்திக்கு தக்காளி சோறு வைக்கிறாங்க. தக்காளி சோறு என்ன ஒருத்தனா விட்டுத்தனா? ஏண்டியே விலை விற்கிற விலைக்கு தக்காளி சோறு விடுதாக்க? பருப்பை கடைங்க ஒத்த தக்காளியை போட்டு. ஏமாச்சி எனக்கு தக்காளி சாதம் வேண்டாமாச்சி, பருப்பே கடைங்க அத்தை சொன்ன மாதிரி. இந்தாம்மா பாக்கியா, என்ன ஓவரா வாய் நீண்டுக்கு இருக்கு? ஒரு மாசமா இருக்க பிள்ளை நல்ல வாய்க்கு ருசியா வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு தக்காளி சாதத்தை கேட்குறா. அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நீயே நம்ம பெரிய கணக்கு பார்க்குற, கணக்கு பிள்ளை வேலை பார்க்குற. நீ யார் விட்ட சொத்துக்கு யார் கணக்கு பார்க்கறது? என் மகை விட்டு சொத்து இது, அவன் சம்பாரிச்சது. அவன் மருமகளுக்கு இல்லாது யாருக்கு? அவங்க தேடி வச்சிருக்கிறது பூரா அவள் புருஷனுக்கும் அவளுக்குந்தேன். அவளை திங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. நீ யாருமா வந்துட்டில வாங்கின விலைக்கு? தக்காளி சாதம் கேட்கறது தப்பு கிடையாது. விலைவாசி விற்கிறப்ப தக்காளி சாதம் சாப்பிடும் போல இருக்காக்க. என் சும்மா நேரம் திண்டு திங்க வேண்டியதானே? புளியை கரைச்சி அங்கிட்ட புளி சாதத்தை கிண்டி கொடுங்க, சாப்பிட்டுட்டு நான் வேணா சொல்றேன். அது வாய்க்கு ருசியா தானே இருக்கும். உன் வாய்க்கு எது ருசியா இருக்கும்னு சொல்லு. அவளுக்கு எது வாய்க்கு ருசியா இருக்கோ அதை செஞ்சு கொடுக்கணும் நம்ம. மாசமா இருக்க பிள்ளைக்கு ஒரு தக்காளி சோறு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்க இப்படி கணக்கு பார்க்குறியே? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் உருப்பிடுவியாடி? என்னமா செய்யுங்க, எல்லாம் உங்க ராசியமா தானே இருக்கு. அம்மாச்சி பேத்தி எல்லாம் நீங்க வச்சதானே சட்டமா இருக்கு. எல்லாம் அந்த மனுஷன் கொடுக்குற இடம் தான். அந்த ஆளுக்கு என்னைக்கு புத்தி வரப்போதோ தெரியல. அப்பத்தே இந்த குருமை உருப்படும். அது வரைக்கும் ஒன்னும் உருப்படாது. எங்கிட்ட கட்டி போங்க, எங்கிட்ட எரும மடம் வச்சு கூட. ஏமாச்சி வேண்டாமாச்சி, நீங்க ஏதாவது செய்யுங்க, பருப்பு சாதமே செய்யுங்க அம்மாச்சி. நான் சாப்பிட்டுக்கிறேன் அம்மாச்சி, ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மாச்சி. அடாடா, இந்த நடிப்பு ஒன்னும் குறை சொல்லல. சொல்றோம் சொல்லிவிட்டு நீ கை எப்படிப்பா ஒன்றும் தெரியாத வணக்க. அவங்க ஆத்தா மாதிரியே பழைய வச்சிருக்காள் குறைச்சி வேஷம் போடுறதுக்கு. அப்படியே குறைப்பு வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை பூரா ஏமாத்த வளைய ஆத்தா மக்கா அம்பிட்டு போயிரும். அத்தை தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க. என்னை பத்தி பேசுனீங்கல்ல, நான் அமைதியா இருக்கேன்ல. தேவையில்லாம இதுக்கு இப்ப எங்க அம்மாவை பத்தி இழுக்கிறீங்க. நீங்க என்னோட முடிச்சுக்கோங்க. எங்க குடும்பத்தை பத்தி பேசுற வெள்ளம் வச்சுக்காதீங்க, பாத்துக்கோங்க. இருடி இரு, இன்னைக்கு உன் புருஷன் வரட்டும். உனக்கு இருக்குடி தீபாவளி. ஒரு மாசமா இருக்க பிள்ளை அவ என்ன ஆடை உரிச்சு போடு மாடை உரிச்சு போடு நான் கேட்டா. ஒரு தக்காளி சோறு கேட்டா ஆசைப்பட்டு அதை செஞ்சு தர்றதுக்கு என்னென்ன பேச்சு பேசிவிட்ட கொஞ்ச நேரத்துல. இன்னைக்கு அவன் வரட்டும். இன்னைக்கு உன் புருஷன் வரட்டும். எனக்கு நான் பயமா இப்படி சொன்னா பயந்துருவேன் நானு. நான் குடும்ப பொறுப்புக்குத்தான் சொல்றேன், குடும்பம் நல்லதுக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும் வச்சு பிழைக்கணும். சும்மா காசு எங்கிட்ட வருது எங்கிட்ட போகுது இஷ்டத்துக்கு செலவழிச்சா ஆகுமா? வருங்காலத்துக்கு எங்க போறது? வருங்காலம் எங்கிட்ட இருந்துட்டு வருது? உன் முகர் கட்டையில ஒரு பிள்ளை ஊட்டி வந்தாதே வருங்காலமேவும். அந்த பிள்ளை மாசமா இருக்கு வகுத்துக்குள்ள. அந்த பிள்ளை நல்லபடியா பறக்கணும்னா அந்த பிள்ளை ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்படியே வருங்காலத்தை கண்டவ வருங்காலத்தை உன் முகர கட்டியும் உன் மூஞ்சியும். உங்க ஆத்தா இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தாலோ அன்னைக்கே இந்த குடும்பத்துக்கு பிடிச்சிச்சு அனத்தம். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா வந்துட்டாங்க. நம்ம வேற அழுதுகிட்டு இருக்கோம். அம்மா பார்த்துச்சுன்னா அப்போ மனசு கஷ்டப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் கண்ணீரை துடைக்கணும். அம்மா வாங்கம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? வாமா அங்கம்மா வா. என்ன நீ மட்டும்தான் வந்தியா? மாப்பிள்ளை வந்திருக்காரா? நான் மட்டும்தான் வந்தேன். அவர் தோட்டத்துக்கு போயிருக்காரு. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் என் மாமியா கூப்பிட்டுக்கிட்டு. அப்படியே போயிட்டு வந்துட்டு சரி பரமுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி தக்காளி கூட்டு வச்சு நல்ல சோறாக்கி உருளைக்கிழங்கு வறுத்து கொண்டு வந்தேன். நல்லா சாப்பிடுவா சும்மா இருக்கும் போதேவும். அவளுக்கு எப்பயுமே இதே பிடிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நல்ல நாக்கு ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாள். அதையும் சாப்பாடு எடுத்து வந்தேன் கொஞ்சத்தை. 1000 தான் இருந்தாலும் அம்மானா அம்மா தான். நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மனசில் நினைக்கிறத அதை வெளியில் செஞ்சு கொடுக்குறவங்க தான் அம்மா. அம்மாவுக்கு ஈக்குவலாக யாருமே வர முடியாது. என்ன மாதிரி நீ என்ன ஒரு மாதிரி ஆக்கிங்க? உடம்பு உடம்பு சரியில்லையா? அவளுக்கு என்ன நல்லாத்தனா இருக்கா? அவளுக்கு நான் நோக்காடு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு. அவள் இன்ன வரைக்கும் எப்படி பேசி தெரிஞ்சா தெரியுமா? என்னம்மா என்னாச்சு? மதனிக்கு உனக்கு என்ன பிரச்சனையா? என்ன மதனி ஏன் மதனி ஒரு மாதிரி ஆக்கிங்க? பிரச்சனைக்கு காரணமே மூல காரணமே இந்த வச்சு வச்சிருக்கியாவாமாக நட்டுச்சு. இந்த நட்டுச்சுதான் காரணம். என்ன மதனி அவன் என்ன செஞ்சா? பரமே என்ன சொல்றாங்க அத்தை? என்ன பிரச்சனை? ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா. நான் கொஞ்சோண்டு தக்காளி சாதம் கேட்டேன். அத்தை கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குல்ல, அதனால தக்காளி சோறு வேணாம் பருப்பு சோறு ஆக்குங்கன்னு சொன்னாங்க. அதான் அம்மாச்சிக்கும் அத்தைக்கும் கொஞ்சம் சண்டை வந்துருச்சுமா. ஏய் நீ என்னடி பூசி மொழி பேசிக்கிருக்க? ஏண்டி ஒருத்திக்கு ஒரு தக்காளி சோறு ஆக்குறதுக்கு எம்பிட்ரி ஆயிரும்? 4 வளத்தை போட ஒரு தக்காளி சோறு ஒத்த பொம்பளைக்குன்றதுக்கு. அதுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு தக்காளி விற்கிற வேலைக்கு தக்காளி சோறு கிண்டி தர முடியாது. பருப்பை கடைன்னு சொல்லி சொன்னானே இவளுக்கு எம்பிட்டு ஏற்ற முடியும் இவளுக்கு.
4 வளம் சும்மா இருக்காக்க கிலோ 70 ரூபா 75 ரூபா வித்துக்கு 4 வளம் ஈஸியா சொல்றீங்க. 4 நாளைக்கு குழம்பு வச்சு போடலாம். டெய்லி ஒரு குழம்பு போட்டு வைக்கணும், ஒரு தக்காளி பழம் போட்டு ஒரு குழம்பு வைக்கணும். நம்ம லேசா சொல்லிக்கிறீங்க. யாரு வீட்டு குழம்பு எடுத்து யார் செலவு பண்றது? ஏமா பேச்சு விடுமா, அவங்க சொல்றது கரெக்ட் தானே. கிலோ அப்படித்தான் வித்துக்கு இருக்கு, 70 ரூபா 75 ரூபா 80 ரூபான்னு வித்துக்கு இருக்கு தக்காளி பழம். அந்த மாதிரி நேரத்துல இருக்கு தக்காளி சோறு ஆக்கிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பேச எடுத்துக்க கூடாதுமா, விடுமா. நான் சாயந்தரம் ஒரு வாட்டி தக்காளி அனுப்பிச்சு விடுறேம்மா, வச்சுக்கோங்க குழம்புக்கு. நம்ம தோட்டத்துல லேசா போட்டு விட்டுருக்கோம், அது வரது லேட் ஆகும். பக்கத்து தோட்டத்தை தக்காளி எடுக்கிறாங்க, நாங்க வந்து வாங்கி கொடுத்து விடுறேம்மா. இப்படியே இவளுக்கு செஞ்சு 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 தானே லேசு கண்டு வச்சிருக்கா. எதை கேட்டாலும் உடனே திட்டிக்கிறீங்கல்ல, அதனாலதான் திமிர்த்தானா. இப்படியே நம்ம கேட்போம், அடுத்த கேட்டோம்னா கொண்டு வந்து கொடுத்துருவாளையே அப்படின்ற தைரியத்துல தானே பேசிட்டு தர்றா இவ. என்னமோ இவளுக்கு நல்ல நாத்தனாமாருக வாச்சு போயிட்டாங்க, அதனால இவ வச்ச சட்டமா இருக்கு. ஆமா ஆமா, நீ கொண்டு போற தக்காளி வச்சுக்கிட்டு நாங்க கோட்டையை கட்டி கொடியை பிடிக்க போறோம். நாங்க அதனால நீ கொடுத்து 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 காசு சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அதுலதான் நாங்க பாக்காராய் போய் உட்காந்துருக்கோம். வந்துட்டா தக்காளி பெட்டி வாங்கி அனுப்புறேன், உங்க தக்காளி பெட்டி வாங்க அனுப்புறேன். யாரு வேணும் தக்காளி பெட்டி? ஏம்மா அவங்க கிடக்காங்கம்மா, நீங்க வாங்கம்மா, வந்து உட்காருங்க வாங்க. இங்க வேறு அங்கம்மா, நீ இவளை நினைச்சதா ஒன்னும் கவலைப்படாத. அவ கிடக்கா, இவ பேசுங்க யாருனால கேட்டு கிடக்கா. உங்க அண்ணன் வரட்டும், பேசிக்கிறேன், அவளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நீ பேசாம இரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் பரம நல்லா பார்த்துக்கிருவேன், நீ ஒன்றும் வருத்தப்படாத. அதுக்கு இல்லம்மா, மாசமா இருக்கவில்லை இப்படியா மாமா ஒரு மாமியார் வரப்போ கரைச்சி கொட்டுவாங்க. இருந்து நம்ம குடும்ப வாரிசு சமக்கிற இந்த பிள்ளை முத வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, பேரம்பேத்தி வரப்போகுது, சந்தோஷம் இல்லாம இப்படி பொறிஞ்சு தள்ளுது. என்ன பொம்பளம்மா, இந்த மதினி கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்கிட்டேம்மா. அதை நினைச்சு அதே வருத்தமா இருக்கு. எங்க அங்கேயும் வீட்டு சூழ்நிலை சரியில்லை. இல்லாட்டினா நான் பாட்டுக்கு பரம கூட்டு போய் வீட்டுல வச்சுக்கிறேன். நான் பாட்டுக்கு அண்ணன் சங்கடப்படுமோ என்ன வந்து யோசிக்கிறீங்க. இல்லாட்டினா கூட்டிகிட்டே போயிருந்தேன் ஐயோட. ஏம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அவங்க அப்படித்தானம்மா, அத்தையை பற்றி நமக்கு தெரியுமில்லம்மா. நீங்கள் தானே எதுனாலும் பொறுமையாக பொறுத்து போன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேம்மா. இல்லாட்டினா இவங்களெல்லாம் ரவுண்டுக்கு விட்டுருவேன் நான். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா பேசாமல் இருக்கேன் நான். ஆமா வரமு, பொறுத்தாரு பூமி ஆழ்வார்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்து போறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ பெரியவங்க என்னன்னாலும் பேசிட்டு போறாங்க. நீ வயசுல சின்ன பிள்ளை, கொஞ்சம் பொறுத்தத்தையும் போகணும். அதுவும் அப்பல நம்ம மாமாவுக்காண்டி நம்ம பொறுத்தையும் போகணும்மா. அவர் சங்கடப்படுவார்ல ஆயிரம் இருந்தாலும். அதனால நம்ம கொஞ்சம் அதை என்னத்தையும் பேசினாலும் அதை மனசுல வச்சுக்க கூடாதும்மா. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பாருமே. ஏம்மா அந்த ஒரு காரணத்துக்காக தான்மா பேசாமல் இருக்கேன், பல்ல கடிச்சிட்டு வயிறாக்கியம்மா. இல்லாட்டினா இந்த அத்தை செய்யறதுக்கெல்லாம் அவ்வளோதான். நான் அப்பத்தாவே சும்மா இருக்க மாட்டேன், எத்தனாலும் சொல்லிக்கிருப்பேன். இதெல்லாம் ஏமாத்திரம்மா எனக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் தைரியமாக தாம்மா இருக்கேன். நீ ஏமா கவலைப்படுற? மூஞ்சி இப்படி வைக்காதேம்மா, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்குமா. சரி சரி, நம்மளும் இப்படி சோகமா இருக்கக்கூடாது. பிள்ளை மாசமா இருக்க நேரம் சந்தோஷமா பேசினாதே அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கும். அந்த பிள்ளை சந்தோஷமா இருந்தாலே வகுத்து இருக்க குழந்தை சந்தோஷமா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா வளரும். நமக்கு இருக்க சோகத்தை பிள்ளைகிட்ட காட்டக்கூடாது. சரி சரி, இந்த உனக்காக அம்மா தக்காளி சோறு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு, சுட சுட ஆறி போக போகுது. ஆமாடி பெருமே, நீ தானே ஆசையா கேட்ட, ஏன் மச்சி தக்காளி சோறு வேணும், உருளைக்கிழங்கு வறுத்தது வேணும்னு சொல்லி நீ நினைச்ச மாதிரியே உங்க ஆசா கொண்டு வந்திருக்கா. நல்லா சாப்பிடுத்த, நல்லா ஆசையா சாப்பிடு. சரி சரி, நான் சாப்பிட்றேன். ஏம்மா எப்படிம்மா இருக்கு அப்பத்தா? என்னம்மா சொன்னாங்க டாக்டரு? அதே எனக்கு சொன்னாங்க, தானாவே சரியாயிருக்காக. கொஞ்சம் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க, சத்து மாத்திரை எல்லாம் கரெக்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்க அப்பத்தாவை ஏமாத்தி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகும்போது போதும் ஆகி போச்சு. எனக்கு உடம்பு சரின்னு சொல்லி கூட்டிட்டு போனோம். ஆனா அது சரி மேக்கப் தாண்டி தாங்க முடியல. ஆத்தாடி ஆத்தே, கொஞ்சம் வயசுல பயங்கர மேக்கப் சுந்தரியா இருந்திருக்கும் போல. எப்படி மேக்கப் போடுதுன்ற தாங்க முடியல. நீ எல்லாம் இருந்தா சிரிச்சு விழுந்திருப்ப. என்னம்மா சொல்ற? அமுட்டு அட்டகாசம் பண்ணுதா? பாவம்மா அப்பத்தா, எப்படி இருந்தது இப்படி ஆகி போச்சேம்மா. அப்புறம் எப்படிம்மா சீக்கிரமே நினைவு வந்துரும் சொல்லிருக்காங்களாம்மா? அதே அவர் சொன்னாரு, திரும்ப இந்த மாதிரி ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டா கூட வந்துடும், நினைவு வந்துடும். இல்லைன்னா சில நேரம் தூங்கி எழுந்திரிச்சா கூட சில நேரம் நார்மல் ஆயிடுவாங்க, நினைவு வந்துடும் சொல்லியிருக்காரு. கடவுளையும் கும்பிடுறோம், நம்ம கடவுளே நல்லது செய்யணும். நம்ம யாருக்கு எந்த கெட்டது செஞ்சோம் நம்ம குடும்பத்துக்கு என்ன நாளும் ஜோதனை வருது. எனக்கு செய்ய கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். அந்த கருப்பைக்கிட்ட நேற்று கடன் வச்சிருக்கேன். அத்தைக்கு சீக்கிரம் நல்லா ஆயிரணும், ஆயிடுச்சுன்னா அவங்க கோயில கடை வெட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சங்கரா அவரை கருப்பைக்கிட்ட வேண்டியிருக்கேன். அவர் நிறைவேற்றி கொடுக்கணும். ஒன்னும் கவலைப்படாதடி, அதெல்லாம் இந்த அம்மாவுக்கு நல்லா ஆயிரும் சீக்கிரமேவும். பாவம் நல்ல மனுஷிதான், எனக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பேசும், மனசுல என்னத்தி வச்சுக்கிறாது. அப்படி ரொம்ப மோசமான வம்பளையும் இல்லை, வாவும் நல்ல வம்பளதான். கோவத்தில் நடத்தினாலும் பேசும், மனசுக்குள்ள எண்ணத்தையும் வைக்காம மறைக்காம பேசும். இந்த உன் மதினி இவங்க ஆத்தா இருக்காளே, அவன் மாதிரி விஷம் கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல வம்பளதான். பேச்சுதான் சிடு சிடு சிடுன்னு இருக்கும், ஆனால் கெட்டணம் இருக்காது. ஆமாம்மா, எனக்கு கூட அப்பத்தாவுக்கு இந்த மாதிரி ஆனதுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன்னா இருந்தாலும் அப்பத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்மா. சும்மாதான் வைவேன் நான். உன்னை எதுனாலும் சொன்னாதே அதை திட்டுவேன். ஆனால் மற்றபடி அப்பத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்மா.
ஆமாடி, எனக்கே கஷ்டமாத்தே இருக்கு. எனக்கு நாலு அடியே அங்கம்மா டீயை கொண்டு வாடி, காப்பியை கொண்டு வாடி, அதை கொண்டு வாடி, எனக்கு நாளும் கேட்டே இருக்கும். இப்ப அந்த சத்தத்தை கேட்காம எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. வீட்டுக்குள்ள இரண்டோ இருக்கு, அது வீட்டுக்குள்ள இல்லாத மாதிரியே இருக்கு. அது வாட்டுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளை அத்தைன்னு கிடக்கு. எனக்கே மனசு வேதனையாத்தே இருக்கு. பழைய மாதிரி அடியே அங்கம்மாடி எப்பத்தையும் கூப்பிடுவோம்னு இருக்கு. மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. கருப்புசாமிகிட்ட வேண்டியிருக்கீல, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிம்மா, ஆஸ்பத்திரி செக்கப் போகணுமே, என்ன சொன்னாப்ல கார்த்தி தம்பி? எப்போ போயிட்டு வரும்? நாளைக்கு போயிட்டு வருமா? தெரியலம்மா, அவர் வெளில போயிருக்காரு. வரட்டும், நான் கேட்குறேம்மா. கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே போயிட்டு வந்துருவோமாம்மா. எனக்கும் ஒரு மாதிரி வயிறுலாம் வலிக்கிற மாதிரி இருக்குமா. என்னம்மா சொல்ற? வயிறு வலிக்குதா? ஏன், என்ன சாப்பிட்ட? எதுவும் சூடான பொருள் எதுவும் சாப்பிட்டியா? சூடான பொருள் சாப்பிட்டா கூட வயிறு வலிக்குமா? எங்க அடி வயிற்று வலிக்குது? எங்க வலிக்குது? இல்லைம்மா, அந்த தொப்புளை சுற்றி வலிக்குதுமா. அப்படியே ஒரு மாதிரி சுருக்குன்னு வலிக்குதுமா. தொடர்ந்து வலிக்க மாட்டேனுது, அப்பப்போ வலிக்குதுமா. அது ஒன்றும் இருக்காதுமா, சூட்டு வழியாதே இருக்கும். இந்த போல சுற்றி வலிச்சுனா சூட்டு வழியாதே இருக்கும். கொஞ்சோண்டு ஏமா மோரில் கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஒரு அரை டம்ளர் கொடுமா டெய்லி. அந்த ஹீட் தனியும்ல பரமுக்கு, வெறும் மோர் கொடுத்தா சளி கிளி பிடிச்சிக்கிறோம் பிள்ளைக்கு. இப்படி சர்க்கரை போட்டு ஆற்றி கொடுமா. ஹீட் இல்லாமல் இருக்கும் உடம்பு. இந்த மாதிரி நேரத்தை உடம்பு சூடாகக்கூடாது. ஆமாம், நானா தரமாட்டேன்றேன். ஓ மக எதை கொடுத்தாலும் வேணாம் வேணாம் வேணாங்கிற. நான் என்ன அதையும் செய்கிறது? சின்ன பிள்ளையா அடித்து ஊட்டி விடுறதுக்கு நல்லா புத்திமதி சொல்லிட்டு போ. கொடுக்கறத ஒழுக்கமாக சாப்பிட சொல்லு. பரமே, இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பரமே. அம்மாச்சி என்ன தராங்களோ அதை சாப்பிடணும், வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சாப்பிட முடியாதுனா கூட பரவாயில்ல, திண்டு கூட வாங்கிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? அம்மா நல்லா பொழுதுலையும் வந்துருக்க முடியாது. உனக்கு தெரியுமில்ல நம்ம வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும். நீ தான் கோளார அம்மாச்சி சொல்றதுக்கு நடந்துக்கணும்டா. நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? சரிம்மா, நான் நல்லா இருந்துக்கிறேம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்லபடியாக அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குங்கம்மா. மதி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. அந்த பிள்ளை நல்லா இருக்கு. இப்போ போகணும், போய் அந்த பிள்ளைக்கு வேற போயிட்டு எத்தனாலும் ஜூஸ் கீசை போட்டு கொடுக்கணும். நேரம் ஆகி போச்சு. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து தக்காளி சோறை செஞ்சுக்கிட்டு உனக்கு எடுத்து வந்தேன். நீ போய் அந்த பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்கணும். அந்த பிள்ளை எதையும் கொடுக்காட்டினா சாப்பிடவே மாட்டேங்குது. ஒரு பழம் இருந்தால் கூட எடுத்து கடிச்சு சாப்பிட சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறது அப்புறம் என்ன செய்யறது?